வணக்கம். வாழ்வின் வெற்றிக்கு 48 கட்டுரைகள் என்ற தலைப்பில் இன்னைக்கு முதல்ல அன்பினாலே உண்டாகும் பாசவலை அது அறிந்தவருக்கு எந்நாளும் இன்ப நிலை என்பதை உணர்த்தும் அன்பு செய்வோம் என்பதை முதல் கட்டுரையா பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஃபுல்லும் நிறைய செந்தாமரை பூக்கள் இருக்கு. குளக்கரையில ஒரு மரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி இருக்கிறாங்க. சூரிய உதயம் வந்த உடனே செந்தாமரை மலர்கள்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சு அந்த கலருக்கு தண்ணி சிகப்பு கலராக இருக்கு. கூடுகளில் இந்த தாய் பறவைகள் என்ன பண்ணாங்க, உணவு தேடி போயிடுச்சுங்க. போயிட்டு வரக்குள்ள பார்த்தா குளம் ஃபுல்லும் சிகப்பு கலரில் வெளிச்சத்துக்கு தெரியுது. அதுங்களுக்கு ஒரே பயமாயிருச்சு. ஐயோ, குளத்துல தீ பிடிச்சிருச்சே அப்படின்னு நினைச்ச உடனே அடுத்த மாத்திரம் என்ன தெரியுமா பறவைகள் செஞ்சுச்சு, தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் போய் அணைச்சிடுச்சிங்க. நம்ம குஞ்சுகளை நெருப்புலேருந்து காப்பாற்றணுங்கிறது இந்த இடத்துல தாய் அன்பு. உள்ளத்துல எழுங்கிற ஒரு பற்று தான் அன்பு எனப்படுது. அது அபார சக்தி. கணவன் மனைவிக்கு காதல் இல்லறத்தை நல்லறமாக்குகிறது. பெற்றோர்களுள்ள பாசம்தான் பிள்ளைகளை வளர்க்கிறது. பிள்ளைகளின் பாசம் முதிய பெற்றோர்களை பேணுகிறது. ஆசானின் நேசம்தான் மாணவனை அறிவு பெறச் செய்கிறது. மனிதனின் பக்தி தான் கடவுளை காண செய்கிறது. நாட்டு மக்களின் பற்று தான் ஒரு நாட்டை வளமாக்குகிறது. இவ்வாறு காதல், பாசம், பிரியம், நேசம், பக்தி, பற்று பலவாறு பரிணமிப்பது அன்பு தான். அன்பு செய்தலே பெரிய தவம் என்கிறது இதனால புரிகிறது அல்லவா. அன்பு இருக்கிற இடத்துல அமைதி குடிக்கொள்ளும். பயம், வெறுப்பு, கோபம் என்ற பொல்லாக்குகள்லாம் மறைந்துவிடும். அதனால தான் அன்பு உள்ள மனிதன் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ்கிறான். நிம்மதியும் நிறைவும் அவனுக்கு ஆரோக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளை தருகிறது. உடல் வாழ்வதற்கு உயிர் அவசியம். ஆனால் அந்த உடலை அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது உயிரற்ற உடம்பாகி விடுகிறது. அன்பே சிவம் என்பது ஆன்றோர் வாக்கு. இப்படி நம்ம இறைவனையே அன்பாக நம்ம முன்னோர்கள் கண்டனர். மக்களால் கட்டப்பட்ட கோயிலை விட நம்ம உள்ளத்தில் கட்டிய கோயிலையே இறைவனும் விரும்புகிறார். இதுக்கு எடுத்துக்காட்டு பூசலார் அன்பினால் கட்டிய உலக்கோயில். இதில்தான் இறைவன் முதலில் எழுந்தருளினார் என்பது பெரிய புராணம் காட்டும் உண்மை. தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதும் பண்புக்கு ஆதாரமாக அன்பு விளங்குகிறது. அன்பு அள்ளி கொடுக்கிறது. அன்பில்லாதது அபகரித்து கொள்ளுகிறது. உடையவங்க அடுத்தவங்களுக்காக எதையும் செய்ய துணிந்து தயாராக இருக்கிறார்கள். இதன் திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொன்னினாரோ என்னவோ. ஏதம், பொறாமை, பிளவு என்னும் பேய் செயல்கள் அன்பு இருக்கும் இடத்துல இருக்கவே இருக்காது. கொலை, கொள்ளை, குண்டுவெடிப்பு, கோரம் போன்ற சமூக விரோத செயல்கள் அன்பு இல்லாமையினால் தான் வருகிறது. நாம் முதலில் நம்மை நேசிக்க வேண்டும், நம் வாழ்வை நேசிக்க வேண்டும், நம் குடும்பத்தை, பின்பு தெருவை, ஊரை, நாட்டை, உலகத்தை என்று நேசத்தை விரிவு செய்துக்கிட்டே போக வேண்டும். இதுக்கு விசால பார்வை வேணும். இதுக்கு நிலைநிறுத்தி வந்தால் உலகத்தில் அமைதி தானாகவே வரும். தன்னை நேசிப்பவனால் தான் சமூகத்தை நேசிக்க முடியும். செயலை அன்போடு ஈடுபடும் போது தான் நமக்கு அதில் பிடிப்பு நாட்டமும் ஏற்பட்டு அந்த செயல் வெற்றி பெறுகிறது. அது அலுவலகமாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், உழவு தொழிலாகட்டும், எங்கேவா இருந்தாலும் சரி அன்பு இருக்க வேண்டும். எல்லை காக்கும் இராணுவ வீரரும் கலவரம் ஒடுக்கும் காவல்காரரும் தன்னலம் இல்லாத பேரன்பால் தான் கடமையாற்றுகிறார்கள். உற்றார், உறவினர், சுற்றம் என்று தெரிஞ்சவங்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துதல் என்பது எல்லோருக்கும் முடிஞ்சது தான். அயலார், எதிரி என்று அறியாதவர்களிடம் அன்பு செலுத்துவது எல்லோராலும் முடியாது. தனக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தன் எதிரினாலும் சரி, அவர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அதுவே உயர்நிலை. இதனுக்கு உணவும் தேவை, அன்பும் தேவை. உணவு இயற்கையாக கிடைக்கிறது. இதன் அன்போடு அனைவரிடம் நடந்து கொள்ள வேண்டும்.